பிரைஸ் அல்லாஹ். கோர்பான் தேவனுக்கு செய்யப்பட்ட பொருத்தனை பற்றி இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். கோர்பான் என்பது ஒரு எபிரேய வார்த்தை. அதன் பொருள் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்பதாகும். கோர்பான் என்பது தேவனுக்காக சொத்தை ஒதுக்கி அதில் லாபம் பெறுவதை தடுக்கும் ஒரு அர்ப்பணிப்பின் செயலாகும். அது சொத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே வெளிப்படுத்துகிறது, அதை உண்மையில் விற்பதற்காக அல்ல. கோட்பாட்டில் இது பக்தியின் செயலாக இருக்கலாம், ஆனால் நடைமுறையில் பரிசேயர்கள் மற்றவர்களுக்கு, குறிப்பாக தங்கள் சொந்த பெற்றோருக்கு உதவுவதை தவிர்ப்பதற்காக ஒரு மகன் கோர்பானை ஒரு சாக்காக பயன்படுத்த அனுமதிக்கிறார்கள். அவர்களுக்கு உதவ வேண்டிய எல்லாவற்றையும் தேவனுக்கு அர்ப்பணித்திருப்பதால அவர்களுக்கு எந்த உதவியும் அளிக்க முடியாது என்று ஒரு மகன் தன் பெற்றோரிடம் தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் 10 கட்டளைகள் 2வது கட்டளை நீங்கள் உங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று கூறுகிறது. அது மாத்திரமல்லாதபடிக்கு வயதான காலத்தில் அவர் தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பது அதன் சட்டமாயிருக்கிறது. ஆகவே இயேசுவின் பார்வையில் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்ற கட்டளை கோர்பான் பொருத்தனைக்கு மேலாக உயர்ந்து நிற்கிறது. ஆகவே இயேசு மார்க் 7 அதிகாரத்தில் இவ்வாறு கூறுகிறார், நீங்களோ ஒருவர் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்ய வேண்டிய உதவி ஏது உண்டோ அதை கோர்பான் மற்றும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனாவது தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். மத தலைவர்கள் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட பாரம்பரியத்தை தேவனுடைய கட்டளைக்கு மேலாக வைக்கிறார்கள். சுயநலத்தை நியாயப்படுத்த கோர்பான் போன்ற மத உறுதியை பயன்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் வெளியில் தங்கள் நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறார்கள். சரியானதை செய்யாமல் இருப்பதற்கு மக்கள் எப்படி மதத்தை திரிக்கலாம் என்று இயேசு இங்கு கேட்கிறாரு. ஏனென்றால் சடங்கு, பொருத்தனை அல்லது மத தோற்றங்களை விட அன்பு, இரக்கம் மற்றும் நீதி ஆகியவற்றில் தேவன் அக்கறை காட்டுகிறாரு. ஆகவே கோர்பான் மனப்பான்மை தவிர்ப்பது என்பது தேவன் மீதான உங்கள் பக்தி உண்மையானது என்பதை உறுதிப்படுத்துவதாகும். எனவே பொறுப்பை தட்டி கழிக்காதீர்கள், சுயநலத்தை நியாயப்படுத்தாதீர்கள், அன்பு இல்லாமல் ஆவிக்குரிய ரீதியில் சரியானவன் என்று உங்களை காட்டிக்கொள்ளாதீர்கள். ஆமென்.